நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் ஒரு அரிதினும் அரிதான எக்ஸோட்டிக் ஃப்ளவர் அந்த பூவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூ இப்பொழுது தான் எல்லாருக்கும் பேசப்படுது. இங்கே பாருங்கள், இது சிகப்பு கலரில் இருக்குது. இங்கேயும் 2 பூ வச்சுருக்கோம். இது நல்ல சீசன், இப்போ அதிகமாக பூக்க ஆரம்பிக்குது. இந்த பூவை கிருஷ்ண கமலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் கிருஷ்ண கமல் அப்படிங்கிறாங்க. நாம் தமிழ்நாட்டில் இதை கிருஷ்ண கமலம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பல பேர் இருக்குது. பாசிஃப்ளோரா இன்கார்னேட்டா அப்படிங்கிறது இதோட ஆங்கில பெயர். இது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொன்னோம்னா, இது பாசிஃப்ளோரேசியே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்த பூ இந்த பூவு. இதுக்கு பல பேர் இருக்குது. பாசிப்பூ, ராக்கிப்பூ, மகாபாரத பூ, பாண்டவ கௌரவ பூ அப்படின்ட்டு இதுக்கு அநேக பேர் இருக்குது. இதை ஏன் இந்த மாதிரி பல பேர்கள் வச்சு அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பூவை பார்த்திங்கனாலே நீங்கள் தெரியும். நான் கையில் எடுத்து காட்டுறேன், அப்போ தான் நல்லா பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த கையில் பார்க்கும் பொழுது இப்படி சைடில் வச்சுக்குவோம். இந்த சிகப்பாக இருக்குது பாருங்கள் இதழ்கள். இந்த இதழ்கள் 10 நான் எண்ணிட்டேன். 10 இதழ்கள் இருக்குது. இதை கிருஷ்ணரின் தசாவதாரம், பெருமாளின் தசாவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இங்கே பார்த்திங்கன்னா, இது இந்த இந்த மஞ்சள் கலர், மஞ்சளும் பச்சையும் சேர்ந்தது இது இருக்குது பாருங்கள். இது மகரந்தம் 5 இருக்குது. அதை பாண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே வரிசையாக பாருங்கள், இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இதுவும் அந்த வெள்ளையும் சேர்ந்து 100 இருக்குது. இதை கௌரவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இங்கே பாருங்கள் 3 நீட்சி. இந்த 3 நீட்சி இருக்குல்ல, இதை மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்திகள். வேறு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சுக்ராச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் அப்படின்ட்டு இந்த 3 ஆச்சாரியர்களை, மகாபாரதத்தோட தொடர்புடைய 3 ஆச்சாரியார்களை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், மிகவும் சிறப்பான செய்தி. இந்த இடத்துல நடுவில் உருண்டையாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இந்த பூவோட சூலகம். இந்த சூலகம் திரௌபதியை குறிக்கிறதா சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த பூவில் நாம் பார்த்தோம்னா மகாபாரதத்தை கம்ப்ளீட்டாக உள்ளடக்கிதான் அது இருக்குது. தசாவதாரம் இருக்குது, கௌரவர்கள் இருக்காங்க, பாண்டவர்கள் இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, அடுத்து இங்கே பார்த்தோன்னா திரௌபதியும் இருக்காங்க. அதனால தான் இதை மகாபாரத போர் அல்லது மகாபாரத பூ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பூ, இந்த மையத்தில் இருக்கிற இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் விரிவடையும். இது விரிவடைஞ்ச உடனே கிருஷ்ணரோட கையில் இருக்கிற அந்த சுதர்சன சக்கரம் அது மாதிரி இருக்கிறதுனாலையும் இதை கிருஷ்ண கமலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் மாடியில் பால்கனியில் இருந்து தான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த கிருஷ்ண கமலத்தோட இலைகள். பால்கனி ஃபுல்லாக அப்படியே நிறவி இருக்குது. சில சமயங்களில் இந்த பால்கனிலே கூட பூக்கள் பூக்கும் நிறையா. உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். அடுத்து இங்கே பார்த்தோன்னா தூரத்தில் ரெட்டாக ஒன்று தெரியுது பாருங்கள் நடுவில். அதுதான் மரத்துக்கு மேலே, இந்த பவளமல்லி மரத்துக்கு மேலே பூத்துருக்கு. அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொட்டுக்களும் வரிசையாக இருக்குது. இந்த செடி 10 மீட்டர் உயரம் வரைக்கும் கூட வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அதுக்கு மேலேயும் வளர்ந்துருக்கு பவளமல்லி மரம். அதுக்கு பவளமல்லி மரத்துக்கு பின்னாடி இருக்கிற மகிழம்பூ மரம் எல்லாம் 2 மரத்துலேயும் கம்ப்ளீட்டாக சுற்றி இருக்குது. அப்படியே பால்கனியில் மேலே மாடி வரைக்கும் வந்துருச்சு. இந்த கிருஷ்ண கமலம் பூ பல நிறங்களில் பூக்குது. ஆனால் அநேகமாக காணப்படுறது இந்த நாட்டு வெரைட்டி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது பர்பிள் கலர் தான். அதில் தான் நிறையா பூக்குது. ஆனால் பர்பிள் கலர் மட்டும் இல்லை, வெள்ளை, பச்சை, வயலட்டு, மெரூன், ரெட்டு அப்படின்னு நிறைய கலர்களில் பூக்குது. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட்டு தான். நானும் பல இடங்களில் சர்ச் பண்ணி தேடி பார்த்ததில் இந்த நர்சரியில் தான் ரெட் கலர் இருக்குது.
வீடுகளில் யார் வீட்லேயும் ரெட் கலர் பூ வளர்த்ததா எனக்கு தெரியல, இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இந்த கிருஷ்ண கமலத்தை பூனைக்காளி பூ அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது. இந்த செடியை நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றோம். வாங்க நம்ம கீழே போவோம், எப்படி இதை வளர்க்குறோம், எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கீழே வந்துட்டோம். இந்த சிமெண்ட் தொட்டியை பாருங்கள். இந்த சிமெண்ட் தொட்டி 2.5 அடி நீளம், 1.5 அடி உயரம், 1.5 அடி அகலத்தில் கட்டியிருக்கோம். நாங்கள் தான் கட்டினோம், நானும் என் பையனும் சேர்ந்து இந்த தொட்டியை கட்டினோம். கிருஷ்ண கமலம் வைக்கிறதுக்காகவே நாங்கள் கட்டினோம். கட்டி இதில் வந்து மண்கலவையெல்லாம் நல்லா போட்டிருக்கோம். பின்னாடி எங்கள் தோட்டத்தில் இருந்த மண்கலவை, இந்த வேஸ்ட்டுகளையெல்லாம் எரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மண்கலவையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டோம். அதுக்கப்புறம் அதில் வந்து இலைச்சருகு, கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு எல்லாம் போட்டிருக்கோம். அப்போ அடிக்கடி இப்போ வந்து நாம் அப்பப்போ வீட்டில் ஏற்படுற நான்வெஜ் கழிவுகள் அதையெல்லாம் பக்கத்தில் லேசாக குழி தோண்டி போட்டு மூடி விட்டுருவோம். இந்த செடியோடவே இது கிருஷ்ணகமலம் செடி, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ பிரான்ச்சஸாக எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். அநேக மொட்டுக்கள் இங்கே பாருங்கள், அப்படியே வரிசையாக பாருங்கள், வரிசையாக மொட்டுக்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு கொடியிலையும் இந்த மாதிரி நிறைய கொடியில் நிறையா வரிசை இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் அப்படியே பூத்துக்கிட்டு வரும். இங்கே பாருங்கள், கையில் பிடிச்சி காட்டுறேன். இந்த மொட்டுக்கள் பூத்து முடிஞ்ச உடனே அப்படியே கூம்பி போயிடும். இது சாயந்தரத்தில் அப்படியே கூம்பி போயிடும். அங்கே ஒரு பூ அப்படியே கூம்பி போயிருக்கு பாருங்கள். காலையில் சூரிய வெளிச்சம் வந்த உடனே மலரும். ஒரு 10-11 மணியை போல் ஃபுல்லாக மலர்ந்துடும். அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் நல்லாயிருக்கும், அப்புறம் கூம்பி போயிடும். இதுதான் நல்ல சீசன். எப்போ நல்லா பூக்கும் அப்படின்னாக்க இந்த குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்கிறப்போ அப்படியே இந்த நேரத்தில் தான் இது வந்து நல்லா பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், இன்னொரு இடத்துல வந்து இருந்துக்கிட்டு மொட்டுக்களை எடுக்கிறேன் பாருங்கள். கொடியில் ஆரம்பத்தில் பெரிய மொட்டு, அதை விட கொஞ்சம் சின்ன மொட்டு, அதை விட கொஞ்சம் சின்ன மொட்டு இங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே வரிசையாக போகுதுங்க. சின்னது இப்படி ஒரு இலை வைக்கவும் அந்த இலை கணுவில் இங்கே பாருங்கள் ஒரு இலை வரும். அந்த கணுவில் ஒரு மொட்டு, ஒரு டென்ட்ரில், இந்த சுருள் சுற்றிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இந்த கன்றை வந்து நான் எங்கள் ஊரில் நர்சரியிலேருந்து 250 ரூபாய்க்கு வாங்கினேங்க. இப்போ இங்கே தொட்டியில் வச்சு வளர்க்கும் பொழுது அதோட கூடவே இந்த திப்பிலி செடியும் சிறு குறிஞ்சாவும் இருக்கிறதுனால உங்களுக்கு இலை கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், எல்லாம் கலந்துருக்கு. ஆனால் மேலே பால்கனியில் பார்க்கும் பொழுது இந்த இலைகள் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பூ பூத்துருக்கு. பூ மட்டும் இல்லை, மொட்டுக்கள் 100 கணக்கில் இருக்குது. ஆக கிருஷ்ணகமலம் வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். இது வீட்டுக்கு ஒரு நன்மை தர்றதுனால எல்லோரும் இதை வாங்கி வளர்க்கலாம். எவ்வளோ அழகாக மொட்டுக்கள் வரிசையாக சீரியல் லைட் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம பார்த்தோம்னா தாயகம் வந்து மத்திய அமெரிக்காவும் தென் அமெரிக்கா, குறிப்பாக நம்ம பார்த்தோன்னாக்கா மெக்சிகோ பகுதிகளில் தான் இது ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. அடுத்து இப்போ நம்ம பார்த்தோன்னாக்க ஏஷியா, நம்ம ஏஷியா, சவுத் ஏசியா, அப்புறமேலு கிழக்கு ஏசியா, ஆஸ்திரேலியா, எல்லாம் நம்ம நாட்டில் இப்போ இந்தியா, எல்லா இடத்துலையும் நிறையா இருக்குது. இந்த பூ நிறையா இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தோம், அதாவது இந்தியாவில் பார்த்தோன்னா கர்நாடகாவிலையும் மகாராஷ்டிராலையும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அவங்க வந்து இதை பூஜைக்கு அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க. எங்கள் வீட்டு மாடி பால்கனியில் எப்படி தொங்குதுன்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் பாருங்கள், பூஜை அறையில் வச்சுருக்கோம். இந்த பூ நல்ல சுகந்த மணம் இருக்கும். அதனால் மலரும் பொழுது ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நல்ல வாசம் வரும். கிருஷ்ணன் கோவில்களில் இதை மாலையாக கட்டி கிருஷ்ணருக்கு போடுவாங்க. இந்த செடியை வளர்க்குறதுக்கு நல்ல மண், வடிகால் வசதியுடைய இடம், சூரிய வெளிச்சம் எல்லாம் வேணுங்க. அடுத்து இதுக்கு அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா 7 மாதத்துக்கு ஒருக்கா உரம் கொடுக்கணும். இந்த செடியை நாம் வந்து கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாம். விதை மூலமாக வளர்த்ததா எனக்கு தெரியல, நான் கேள்விப்படலை.
இந்த சீசனில் இதை கவாத்து பண்ணலாங்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இதை வெட்டுறதுக்கு மனசு வரல. இதை வந்து வேணால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மாடி தோட்டத்தில் தொட்டிகளில் வளர்க்குறதையும் நான் பார்த்தேன் இப்போ நிறையா வீடியோவில். இனிமேல் எதிர்காலத்தில் நானும் ஒரு வேறு கலர் கிருஷ்ண கமலத்தை வாங்கி எங்கள் மாடி தோட்டத்துலேயும் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த பூவும் இதனுடைய இலைகளும் மருத்துவத்துக்கு கூட பயன்படுதுங்க. அதாவது தூக்கம் வரலைங்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்லாமா. இந்த பூவும் இலையுமே பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து அம்னீஷியா அப்படிங்கிற ஞாபக மறதி நோய்க்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி மனசு படபடப்பாக இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். மன அழுத்தம் உடையவங்களுக்கும் இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கருவுற்ற தாய்மார்களும் இதை வந்து கவனமாக பார்த்து எடுத்துக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. மனதை வந்து அமைதியாக்கும், நரம்பு மண்டலத்தை சாந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மருந்தாக சாப்பிடும் பொழுது முதல்ல ஒரு 7 நாளைக்கு கஷாயம் போட்டு, அதாவது டீ மாதிரி போட்டு குடிக்கலாமா. அப்புறம் வந்துட்டு ஒரு 8 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து இதை மருந்தாக சாப்பிடக்கூடாது. தகுந்த மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி தான் இதை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நாம் வந்து இந்த கிருஷ்ண கமலம் பார்க்குறதுக்கு பூ ரொம்ப அழகாக இருக்குது, தெய்வீக சக்தி உடையது அப்படிங்கிறாங்க. வீட்டில் கிழக்கு பக்கத்தில் வச்சு வளர்த்தோம்னா செழுமையும் மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.